இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான அடை இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்குள்ள டிப்பு வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனுக்கே. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மணிபெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு டிப்பாவது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்டா நான் போடுற டிப்பில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு போய் என்னென்ன டிப்புன்னு போய் பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது ரொம்பவே மீன் வளர்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு மிஷின் ஆன்லைனில் தான் வாங்கினாங்க. மீன் சாப்பாடு அது நம்ம டைமிங் செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னால அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்ம மீனுக்கு வந்து சாப்பாடு எவ்வளோ அளவு வேணும், எத்தனை மணிக்கு நம்மளுக்கு மீன் சாப்பாடு போடுறோம், அந்த டயத்தை நம்ம செட் பண்ணி வச்சுட்டு அளவையும் செட் பண்ணி வச்சுட்டாலே உங்களுக்கு சூப்பராகவே அந்த சாப்பாடு அந்த டயத்துக்கு உங்களுக்கு கீழே கொட்டிடும். மொத்தத்தில் அந்த டப்பாவில் மட்டும் நீங்கள் சாப்பாடு போட்டு வைக்கணும். ஜாமான் வந்து ஆன்லைனில் பார்த்து வாங்கினாங்க. எங்கள் வீட்டுக்காரவங்களும் மகனும் சேர்ந்து வாங்கி இது செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. இப்போ நாங்கள் வெளியூர் போனால் கூட எங்களுக்கு வந்து மீனுக்கு சாப்பாடு போட ஆள் இல்லையேனுங்கிற மனக்கவலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து வாங்கி வச்சு மாட்டி வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். செட்டிங் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாம். நம்மளோட ஃப்ளாஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து பால், காஃபி, டீலாம் போட்டு மூடி வச்சுருப்போம். சமயத்தில் ஹாட் வாட்டர் போட்டு வச்சு நம்மளுக்கு அந்தளவுக்கு வாடை வராது. ஆனால் பால் வந்து அட்டாசமாக நம்மளுக்கு வந்து வாடை வரும் என்ன தான் கழுகுனாலும். அதுக்கு ஒரு சின்ன டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் சோடா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க. வினிகர் வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோன்னு விடுங்க, ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் போதும். போட்டு நல்லா மூடி போட்டு நல்லா நல்லா குலுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். குலுக்கி ஒரு 5 நிமிஷம் அதில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கழுவிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த பால் வாடை, டீ வாடை, காஃபி வாடை எதுவுமே இருக்காது. நம்ம அடிக்கடி நம்ம வெளியே போனோம், இல்லை பிள்ளைங்களுக்கு நம்ம ஊற்றி கொடுத்து விடுவோம், இல்லை பேபிகள் வச்சுருக்கிறவங்க பால் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாடை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. இப்போ நீங்கள் சாதாரண பைப் வாட்டரில் கழுவி ஹாட் வாட்டரை ஊற்றி மறுபடியும் கழுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி காலி பாட்டில் வச்சுக்கிறேங்க. 1.5 லிட்டர் பாட்டில் நான் எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன காலி பாட்டில் இருக்கோ, ஜூஸ் பாட்டில்லாம் வாங்குவீங்க, இல்லை பாட்டில்லாம் வாங்குவீங்க, அதை நீங்கள் வந்து கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கும்மில் வந்து இப்போ நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம். நான் வந்து கத்தியை வந்து சூடு கட்டி நான் வந்து கும்மியில் கட்டிங் பண்ணுறேன். ஏன்னா அந்த கும்மில் வந்து இந்த கீழே இருக்கிற அந்த கும்மில் வந்து ரொம்பவே தடிமனாக இருக்கும். அதனால் கட்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நான் சூடு கட்டி செய்கிறேன். நீங்கள் என்னை விட சூப்பராகவே கட்டிங் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கட்டிங் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்து அந்த கடைசி முடிவு வந்து கட்டிங் பண்ண ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த முடிவு என்ன செஞ்சேன், கத்திரிக்குள்ளே வச்சு நான் கட்டிங் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வீடியோ நான் எடுக்கலை, கட்டிங் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற பேலன்ஸையும் எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணி நல்லா சூடு கட்டி நல்லா சுனப்பே இல்லாமல் வச்சுக்கிறோங்க. அந்த ஓட்டை வந்து கரெக்டாக நல்லா சுனப்பே இல்லாமல் வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு மொத்தத்தில் அதில் 5 குமிழ் இருக்கும், 5 ஓட்டை நம்மளுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து விளக்குமாற வச்சு நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஓட்டையை போட்டுக்கிறோங்க. அப்புறம் நம்ம விளக்குமாத்தை எடுத்து கொஞ்சம் எடுத்து நம்ம அந்த 5 ஓட்டை போட்டு வெட்டி வச்சுருக்கோம் தெரியுதா, அது உள்ளுக்கு சொருவுற அளவுக்கு ஃபுல்லாக சொருவுங்க ஃப்ரெண்ட்ஸ். சொருவிட்டு அப்புறம் ஒரு 5-6 குச்சி எடுத்து அந்த ஓட்டையை ஃபுல்லாகவே மூடணும். ஃபுல்லாக அப்படியே சிக்கன் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஓட்டையில் இடைவெளி இல்லாமல் மூடிடணும். அதுதான் இதில் நம்ம செய்ய வேண்டியது. அப்போ தான் நம்மளுக்கு குச்சி வந்து கீழே வந்து விழுகாது. அதில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே சொருவி வச்சுட்டு எல்லாத்தையுமே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வைக்கிறதுக்கு டைம்னு பார்த்தா ஒரு அரை நிமிஷத்தில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 30 செகண்டில் வச்சிடலாம். நம்ம இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது நம்மளுக்கு பிடிச்சி கூட்டுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு குச்சியோடு கீழே விழுக மாட்டேங்குது. சின்ன விளக்குமாறு இருந்தாலே நம்மளுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன விளக்குமாறு இருந்தாலே போதும். நம்மளுக்கு நல்லா அகலமாக நல்லா கூட்ட வருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் உங்களோட ஷேர் பண்ணி. இது ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா செஞ்சுருந்தீங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வீடியோ பார்க்கல, நீங்கள் செய்யலை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்களும் செஞ்சுக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக எல்லாமே ஒட்டே இல்லாமல் இடைவெளியே இல்லாமல் எல்லாத்தையுமே மூடியெல்லாம் கழட்ட வேண்டாம். எல்லாத்தையுமே நல்லா குச்சியை வச்சு குத்தி இடைவெளி ஃபுல்லாக மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேலையை வாங்க போய் பார்ப்போம். இப்போ நான் இங்கே வந்து அடுப்பை வந்து லேசான தீயில் வச்சுக்கிறேங்க. ஒத்தக்கண்ணில் வச்சாலும் சரி, மீடியமில் லேசான தீயில் வச்சாலும் சரி, மீடியமோட இன்னும் கொஞ்சம் லோவாக ஃபுல்லாக எல்லாம் எரியிற மாதிரி வச்சாலும் ஓகே தான். முதல்ல வந்து நீங்கள் இந்த முன்னுக்கு இருக்கிறத முதல்ல நீங்கள் காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா மெல்ட்டாகி அந்த விளக்குமாறும் அந்த பிளாஸ்டிக்கும் நல்லா ஒட்டணும். அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கிறங்க. நம்ம பிடிக்கிற அளவுக்கு நல்லாவே இது பண்ணிக்கணும். இப்படியே சுற்றணும். ஒரே அடுப்பில் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டை விழுந்து போயிடும், செஞ்சது வேஸ்ட்டாக போயிடும். மறு பாட்டில் வச்சு தான் நம்ம செய்யணும். அதை பார்த்துக்கிறோங்க. இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த இது தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க கண்டிப்பாக அதை செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நான் ரொம்ப மெதுவாக தான் உங்களோட நான் வந்து இதை காட்டியிருக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே இது விளங்கணும், அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோவே எடுத்திருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கைக்கு பிடிக்கிற அளவுக்கு நல்லா சூடில் அடுப்பில் காட்டி ரொம்ப அடுப்பு கீழே வச்சிடாதீங்க, ஓட்டை உளுந்து போயிடும். அப்புறம் செஞ்ச வேலையெல்லாம் நமக்கு நஷ்டமாக போயிடும். அதை பார்த்துக்கிறேங்க. மறுபடியும் ரெட்டை வேலை மறு பாட்டில் நம்ம வெட்டி தான் மறுபடியும் செய்யணும். இந்த பாட்டில் அப்புறம் யூஸ் பண்ண முடியாது, ஓட்டை உளுந்து போச்சுன்னா. இந்த மாதிரி ஒத்தக்க அடுப்புலேயே நீங்கள் வச்சுக்கிட்டே ஃபஸ்ட் டைம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே சுற்றுங்க. சுற்றிட்டு ஒரு துணியை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, காஞ்ச துணியை வச்சு நல்லா மேலே வந்து அப்படியே ஒட்டி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா ஒட்டிக்கிறோம். அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து நல்லா மில்ட்டாகி நல்லா ஒட்டிக்கிறோம். அந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க அந்த துணியை வச்சு, ஏன்னா சுடும், அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குறோங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம முக்கியமாக அந்த குச்சி வச்ச இடத்துல பார்த்துக்கிறணும், நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறோம். இல்லை நம்ம கூட்டும்போது நம்மளுக்கு குச்சி கலண்டு விழுந்துடும், அதில் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம இடுமுடுக்கு எல்லா இடமே நம்ம கூட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளே கூட்டலாம், வெளியே கூட்டலாம். நான் காப்பேட்டு கூட்டுறதுக்காண்டி இதை நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பருப்பு குழம்பு வைக்கும்போது பருப்போடு சேர்ந்து ஒரே ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் பருப்பு குழம்பு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பருப்பு குழம்பு வந்து புதுசாக மாதிரியே இருக்கும், உங்களுக்கு சலிப்பு வடை வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். சமயத்தில் நம்ம காலைல செஞ்சுருவோம், ராத்திரிக்கு நம்ம வந்து சூடு பண்ண மறந்துட்டோம்னா நம்மளுக்கு லேசாக சலிச்ச வடை மாதிரி வந்துடும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பொருள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் இருக்கிற வெந்தயம். இந்த ஒரு கப்பு பருப்புக்கு வந்து ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் வெந்தயம் போட்டு நல்லா கழுவிட்டு எப்பவும் போல் நீங்கள் அவிச்சு பருப்பு குழம்பா, பருப்பு கடைசலாக என்ன வேணுமோ பருப்பு வைக்க நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு நல்லா வாசமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஒரு மாதிரியா வாடை வர்றது உங்களுக்கு வராது. இப்போ நம்மளுக்கு செஞ்சதோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவே நம்ம வந்து ராத்திரில் சூடு பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரியா வாடை வரும்ல, அதை தவிர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து பால் பொங்க வைக்க போயில இந்த மாதிரி சின்ன மங்கு எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சு பாலையும் ஊற்றலாம், மேலேயும் நீங்கள் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோப்பையை மேலே போட்டு அடுப்பை மீடியமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பால் பொங்கவே பொங்காது. நீங்கள் கோப்பையும் போடலாம். அதே நேரத்தில் சட்னி அப்போ வச்சுருந்தீங்கன்னா, நீட்டாக அப்போ வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் உள்ளுக்குள்ளே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கீழே விழுந்துடும். அதனால் நீங்கள் வந்து ஆப்பையை போட்டுக்கிறங்க. சட்னி கரண்டி ஏதாவது வச்சுருப்பீங்களா, அதை போட்டுக்கிறங்க. இந்த மாதிரி மீடியமில் வச்சுட்டு நீங்கள் வந்து பாட்டுக்கு நீங்கள் வடுக்கால வேலையில் பார்க்கலாம். உங்களுக்கு பால் வந்து கீழே வலியாது. பால் வலிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெட்டை வேலையாக போயிடும், மார்னிங்லேயே ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அதனால நீங்கள் போடுற அந்த கோப்பை, போடுற அந்த ஆப்பை சுத்தமாக இருக்குதான்னு கொஞ்சம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு கழுவிட்டு போடுங்க. இல்லைனா பால் வந்து தெரிஞ்சு போயிடும். அதில் கண்டிப்பாக கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டிருக்க டிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிப்பாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.